அப்போ கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. திமுக இளைஞர் அணி மாநாட்டு நடத்தினாங்க. நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் குப்பத்தொட்டிக்கு போன காட்சியை அது ஒவ்வொன்றா ஒரு வண்டியில் டயர் ஒவ்வொன்றா கழுவிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது டிவியில் போட்டுக்கலாம். யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேலோ விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல, அப்போ யார் வந்தா? தானே அழைச்சாங்க. எத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல. அப்போ கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது, காவிரி நதியில் பிரச்சனை வந்த பொழுது 22 நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை, விவசாயிய குரலை, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படுத்துமோ. அதுதான் எங்களுடையது. அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் போகிறார். இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா? இதை எதற்காக சொல்லினேன்னு சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். நீட் விவகாரத்துல திமுக எதுவுமே பண்ணலன்றீங்க. ஆனா இப்ப மக்கள்கிட்ட லட்ச லட்சமா கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்காங்க. அது போல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களே. அதாவது லட்சக்கணக்கில் நீட் தேர்வு ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்தினாங்க. அது போயிட்டு. அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது ஒரு கையெழுத்தில் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. ஊர் பூரா வாங்கினாங்க. அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க. அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம். ஏன்னா எங்கேயுமே இடமில்லை. சேலத்தை இடத்தை தேர்வு செய்து அங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காட்டில் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். அது ஒவ்வொன்றா ஒரு வண்டியில் டயர் ஒவ்வொன்றா கழுவிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 டயர் இருந்தால் ஒரு 2 டயர்லாம் போயிட்டு இருக்குது. 2 டயர் முழுசாக போய் சேருமா இல்லையா தெரியல. ஏன்னா 4 டயர் இருந்தால் தான் கார் போய் கரெக்டாக இலக்கு அடைய முடியும். ஒரு காருக்கு 4 டயர் தான் இருக்குது. இப்போ 2 டயர் பிடிக்கிட்டு போயிட்டுது. இன்னும் 2 டயர் போயிட்டு இருக்குது. அது அப்படியே இப்போ தான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும். சரி, 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன்ல, எங்கேயாவது டிவியில் போட்டுக்கலாம், சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். நிதிநிலை அறிக்கையில் அழகாக பேசினேன். உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அழகாக தெரிவித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன, அழகாக விவரித்தேன்.